இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபங்க்ஷனோட பேர் என்னன்னா if ஃபங்க்ஷன். ஸோ இந்த if ஃபங்க்ஷன் ரொம்பவே பாப்புலரான ஃபங்க்ஷன். எக்ஸல்ல நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஒரு கொஸ்டினை கேட்குறீங்க, அந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக இருந்தா, அதாவது ட்ரூவா இருந்தா என்ன வேல்யூ வரணும், அண்டு ஃபால்ஸா இருந்தா என்ன வேல்யூ வரணும் அப்படின்றத இந்த if ஃபங்க்ஷன் மூலயமா நம்ம ஈஸியா எக்ஸல் ஃபைல்ல பண்ணலாம். ஸோ if ஃபங்க்ஷனை வச்சு நிறைய ஒர்க்கை சிம்பிளாக முடிக்கலாம். ஸோ நம்ம கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, வாங்க பார்க்கலாம். ஸோ என்கிட்ட ஒரு 10 பேர் நம்ம கிட்ட வந்து சேல்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதோட டேட்டா இருக்கு, அண்ட் எவ்வளோக்கு சேல் பண்ணிருக்காங்க அப்படின்ற டேட்டாவும் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, என்கிட்ட 1000 ரூபாய்க்கு மேலே நான் யாருக்கெல்லாம் என்கிட்ட யாருக்கெல்லாம் 1000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து நான் வந்து 10% டிஸ்கவுண்ட் தரலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து எல்லாருக்கையும் போயிட்டு 10,000 செக் பண்ணி 10% கொடுக்கறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து இஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு இஃப் கொடுத்தீங்கன்னா அதோட ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லாஜிக். ஸோ நான் ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். லாஜிக் வந்து நம்ம கிட்ட என்ன கேட்குறாருன்னா, நான் என்ன பண்ணோம் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, என்கிட்ட இந்த டேட்டா இருக்கு, ஸோ இதில் இவர் வந்து அதாவது ரகுநாத் அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இது வந்து கிரேட்டர் தென் 1000 அப்படின்றத பாரு அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். சரியா? கிரேட்டர் தென் 1000க்கு மேலே இருக்கா அப்படின்றத பாரு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி இருந்ததுன்னா ட்ரூ, நெக்ஸ்ட் வேல்யூ என்னது ட்ரூ. அப்படி இருந்ததுன்னா நீ என்ன பண்ணணும்னா, அந்த அமௌண்ட்டுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடு அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா என்ன பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோன்னா, நோ டிஸ்கவுண்ட் அப்படின்ட்டு காமிச்சிடு, டிஸ்பிளேல நோ டிஸ்கவுண்ட் அப்படின்ட்டு காமி அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நோ டிஸ்கவுண்ட், ஏன்னா அவர் 1000 ரூபாய்க்கு தான் பண்ணிருக்காரு. நம்ம எவ்வளோக்கு மேலே பண்ண 1000 ரூபாய்க்கு மேலே பண்ணாதான் நம்ம டிஸ்கவுண்ட் தரும். இதை நீங்கள் அப்படியே கீழே வரையும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, ஸோ யார் யாருக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் அப்படின்றத ஈஸியாக போடலாம். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீட்டைல் ஷாப்பில் ஒரு 2000 பேருக்கு வந்து ஒரு நாளில் விற்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஈஸியாக நம்ம இஃப் ஃபங்க்ஷன் மூலயமா எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்றத பார்த்துக்கலாம். கடையெல்லாம் இந்த மாதிரி இதுவை வச்சு தான், இந்த மாதிரி இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் ஈஸியாக டிஸ்கவுண்ட்டை கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இஃப்லே கவுண்ட் இஃப் அண்டு சம் இஃப் அப்படின்ட்டு 2 விதமான இஃப் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, கடைக்காரர் என்ன நம்பர் ஆஃப் பர்சன் பர்ச்சேஸ் மோர் தென் 1000 அப்படின்னு கேட்குறாரு. எத்தனை பேர் நம்ம கிட்ட 1000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. ஸோ இந்த 10 பேரில். ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்பர் ஆஃப் பர்சன். ஸோ என்னது கவுண்ட் பண்ணுறது. ஸோ இப்போது நம்ம கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட ஃபார்மேட், அதை எப்படி கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்சு, கிரைட்டீரியா. ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ரேஞ்சு நான் கவுண்ட் பண்ணோம் அதை கேட்குது. ஸோ நமக்கு வந்து அமௌண்ட் ரேஞ்சு தான் கவுண்ட் பண்ண போகிறோம். அண்டு எந்த கிரைட்டீரியாவில் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்குது. ஸோ எந்த கிரைட்டீரியானா, அந்த அமௌண்ட் வந்து மோர் தென் 1000. ஸோ மோர் தென் 1000 கொடுத்தீங்கன்னா, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா, ஸோ அது எத்தனை பேர் வந்து 1000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, நெக்ஸ்ட் 2, 3, 4. ஸோ அந்த 4 கவுண்டிங் வந்துச்சு. நெக்ஸ்ட் பார்ப்போம். டோட்டல் ஆஃப் லெஸ் தென் 1000 சேல். ஓகேவா? அப்படின்னா 1000 ரூபாய்க்கு கீழே நம்ம கிட்ட வாங்கியிருக்காங்கல்ல, அதாவது நம்ம சேல் பண்ணிருக்கோம்ல, அவங்களுடைய டோட்டல் எவ்வளோ. ஸோ ஓகேவா? இப்போ ஒருத்தர் 200 300 அப்படி வாங்கியிருக்காருல, ஸோ அந்த சின்ன சின்ன அமௌண்ட்டோட டோட்டல் என்ன அப்படின்றத கேட்குறாரு நம்ம ஓனர். ஸோ அப்போ வந்து நம்ம சம் இஃப் யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு கூட்டினோன்னா சம் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு சம் இஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ரேஞ்ச், எந்த ரேஞ்சு நம்ம அமௌண்ட் ரேஞ்சு தான் என்ன பண்ண போகிறோம், சம் பண்ண போகிறோம். ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அது என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரைட்டீரியா. எந்த கிரைட்டீரியாவில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1000 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா கொடுத்தீங்கன்னா சம் ரேஞ்ச். எதை நீ கூட்ட போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்சு தான். ஸோ இந்த ரேஞ்சு தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா எவ்வளோன்னா
2250 செக் பண்ணலாமா? ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பிடிச்சி செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே அமௌண்ட்டோட டோட்டல் கிடைக்கும். இப்போ 900, அப்புறம் 600, 2050 அண்டு 300, 200, மேலே ஒரு 1000. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, சாரி லெஸ் தென் 1000. ஸோ 1000 எடுக்கக்கூடாது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா சம்மில் வந்து 2250 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஓகே, இதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இஃப் ஃபங்க்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்டு இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்டு சிஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம புது கண்டென்ட்டோட சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.